ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அசோக். இன்னைக்கு வந்து நம்மளோட கூகுள் ஷீட் அலாட்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நமக்கான வாய்ப்புகள் குடுத்தது. ஸோ எந்த மாரி மொமெண்டம் வந்து மேல போனா, ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டாப் அடிச்சது, ஓவராலா நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோமா இல்லையா? ஸோ நம்ம இண்டிகேட்டர்ல இண்டிகேட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கூகுள் ஷீட் அலாட்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் தென் இந்த கூகுள் ஷீட்க்கான அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் பாட்க்கான லிங்க் குடுத்துருப்பேன். வேணுன்றவங்க நீங்க அங்க போய் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆம், ஓகே. நம்மளோட ஷீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நமக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்ஷன் மொமெண்டம்ல வந்து அ ஒரு 4 வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பிரேக்கிங் ஸ்டாக்ஸ் ஃபார் பை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சில வாய்ப்புகள் அதிகமாவே இன்னைக்கு ட்ரேட் நடந்திருந்தது. அண்ட் தென் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 2 ஸ்கிரிப்ட் நமக்கு சான்சஸ் குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா இன்னைக்கு இப்போ வழக்கம் போல பாட்டம்ல இருந்து வரலாங்களா? இல்ல டாப்ல இருந்து வருவோம். இப்ப அமன்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது நம்மளோட இண்டிகேட்டர். ட்ரேட் டுடே டுகெதர் அசோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கிரிப்டை நான் போய் வைக்கிறேன். ஓவராலா எனக்கான பிரேக்கிங் பாயிண்ட் வந்து 107ல வந்து நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸும் வந்து 107.34. ஓகே. 107.34. இந்த ப்ரைஸ்ல வந்து பையிங் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் அதிகமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் வந்து நான் சூப்பர் ட்ரெண்ட் பேசிஸ்ல நான் ட்ரையல் பண்ணிப்பேன். அண்ட் தென் எனக்குன்னு சில எக்ஸிட் ரூல்ஸ் இருக்கு. நான் அது எல்லாமே ஆல்கோ ஆல்கோ பண்றதுனால நான் அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழ எப்போ க்ளோஸ் ஆகி பிரேக் ஆகுதோ, அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒன்ஸ் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, இப்போ 107ல என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து எனக்கான 7% ப்ராஃபிட் மேல போச்சு அப்படின்னா, அந்த ஏரியால ஆட்டோமேட்டிக்கா நான் புக் பண்ற மாரி தான் ஆல்கோ செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு 107ல இருக்கு அப்படின்னா, 7% அப்படின்னா, இது 14 அப்படின்ற ரேஞ்சஸ் இந்த ரேஞ்சஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆல்கோ வந்து அத கவர் பண்ணிடும். ஸோ எக்ஸிட்க்கு 2 ரூல் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே விரிவாக்கமா சொல்லணும் இல்லையா? நான் டைரக்ட்டா வாய்ப்புகள மட்டும் காட்டிட்டு, இங்க பிரேக் அவுட் ஆச்சு, இங்க போச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம். அது எல்லாரும் பண்ற விஷயம். ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அத ட்ரையல் பண்ணி எங்க கட் பண்றது பெட்டர் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. அதே மாரி நமக்கான ப்ராஃபிட் காட்டும்போது எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல புக் பண்றது அப்படின்றது அத விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, ஆ ஒரு ட்ரேடு எங்க போடுறோம் அப்படின்றத விட எங்க புக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியல அப்படின்னா, அந்த ட்ரேட் போடுறதே வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து அடுத்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லேலண்ட். ஸோ அசோக் லேலண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல இன்னைக்கு மார்க்கெட் 1.25 பக்கம் நமக்கு இந்த பிரேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. 170.90. எக்ஸாக்ட்டா மார்க்கெட் முடியும் போதும் அந்த பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு மேல தான் இருந்திருக்கு. ஸோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சின்ன லாபம் தான். இது லாபம் கூட எடுத்துக்க முடியாது. நமக்கு வந்து இது நியூட்ரல் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் ஏசியன் டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுவும் வந்து எண்ட் ஆஃப் த டே எஸ். ஓகே. இது வந்து ஒரு 12:30 மணிக்கு பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேல போச்சு. எக்ஸாக்ட்டா அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஸ கிரியேட் பண்ண ட்ரேடு. ஏன்னா என்னோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழ எப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகி பிரேக் ஆகுதோ, அப்போ வந்து நான் எக்ஸிட்க்கான ரூல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான். ஓகேங்களா? சரி ஓகே லாஸ். ஆனா என்ன பெர்சன்டேஜ் வரைக்கும் இது லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 68லிருந்து ரூ. 68லிருந்து 67 அப்படின்ற ரேஞ்சஸ் இறங்கியிருக்கான். ஓவராலா நமக்கு ஒரு ரூ. 1 டவுன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதிகபட்சம் இதுல ஒரு 1 1/2% வந்து நமக்கு வந்து லாஸ் நடந்திருக்க சான்சஸ் அதிகம். 1 1/2 இன்டூ 5 அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.5% வந்து லாஸ். 7.5 நம்பரே சரியில்ல. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நஷ்டத்துல முடிஞ்ச ட்ரேட். அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாக்யா கம்மா. ஓகே சாரி. இதுதான். ஸோ இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நான் ஸ்டாக் என்ன நேம் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. நான் மேக்ஸிமம் ட்ரேடே பார்க்க மாட்டேன். என்னோட ரூல்ஸ் வந்து என்னவோ அது ஆல்கோ வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே அதுவே வந்து பண்ணிக்கும். மண்டே அன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் ட்ரேட் வந்து நான் என்னோட ஆல்கோ எப்படி ட்ரேட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் வந்து லைவாவே போட்டுருவேன். சரி ஓகே. ஃபர்தரா நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹240ல பை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என்னோட சூப்பர் ட்ரெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியால எக்ஸிட் ஆயிருக்கும். இருந்தாலும்
இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 10% எக்ஸாக்ட்டா என்ன பெர்சன்டேஜ் போயிருக்காமா, மோர் தென் 10% வரைக்கும் இது மூவ்மெண்ட் குடுத்திருந்தான். எனக்கான ட்ரேட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 7% அப்படின்னும்போது 240 இன்டூ 7% அப்படின்னு போட்டிங்கன்னா, ஓரளவு 257, 56 அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த 7%க்கான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இங்க சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸிட் ஆகறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பண்ணி எனக்கான ப்ராஃபிட் இது எடுத்துட்டு வெளிய வந்தோம். ஓகே. இந்த 7% சொல்றீங்களே, அந்த 7% என்ன அப்படின்னா, இன்ட்ராடேஸ் லெவரேஜஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து ஒரு ரூ. 700 இருக்கு சாரி ரூ. 500 இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அது ரூ. 100 முதலீடு இருந்தாவே போதுமானது. இப்ப 7% எனக்கான பெர்சன்டேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து, ஓவராலா ஒரு 35% உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் பண்ற மாரி தான் நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் அத வந்து லைவா காட்டும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஸோ அண்ட் தென் அடுத்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, குக்பிட் வந்து ஆல்மோஸ்ட் 3:00 மேல தான் இந்த சான்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய மூவ் இல்ல. 2வது இது லாஸும் இல்ல. ஸோ நமக்கான பிரேக்கிங் பாயிண்ட் பிரைஸ் வந்து 440 சம்திங். ஓகே. 440.88 எக்ஸாக்ட்டா 440.88 இந்த எக்ஸாக்ட்டா என்ட்ரி பிரேக் அவுட் நடந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ் நடக்கல. 2வது 3:00 மேல எனக்கான என்ட்ரிஸ் எதுவும் வந்து உள்ள ட்ரேட் ஆகாது. அண்ட் தென் அடுத்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கேப்ரியல். ஸோ கேப்ரியல் வந்து 1015ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அழகா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கான எக்ஸிட் பாயிண்ட் பார்க்கும்போது இது பிலோ க்ளோஸ் வித் பிரேக் அவுட் அப்படின்னும்போது எக்ஸிட் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அனதர் எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போதே ஆல்மோஸ்ட் எக்ஸிட். அதாவது 1085 சாரி 115 அப்படின்னா பிளஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 1785 அப்படின்ற ரேஞ்சஸ் பிரேக் ஆகும்போது நம்மளோட 35% ப்ராஃபிட் வந்து இந்த ஏரியால புக் ஆயிருக்கும். அதாவது நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 3,500 அந்த இடத்துல லாபம் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன நமக்கு என்ன தேவைப்படுது? அவ்வளவுதான். 35% லாபம்ன்றது ஒரு மிகப்பெரிய லாபம்ங்க. இது எல்லா நாளும் இந்த மாதிரி வருமா அப்படின்னா அது எக்ஸாக்டா தெரியாது. ஆனா நம்மளோட ஓவரால் அந்த மந்த்லி 20 டேஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான நாட்கள் வந்து 4 நாள் 5 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அதிகமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க அப்பப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு லாஸா ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிரேக்கிங் பாயிண்ட் வந்து 125.25 சாரி 50. நமக்கான என்ட்ரியும் அங்கேயே, நமக்கான எக்ஸிட்டும் அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இது லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் வந்து இன்னைக்கு ஓவராலாக ஒரு 7 to 8% வந்து உங்களுக்கு லாஸ் நடந்திருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 35% கிடைத்த வாய்ப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெர்னக்ஸ். ஸோ இதுவும் வந்து எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்னா 40% மேல மார்க்கெட் கொண்டு போனாங்க லாபகரமா. அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரூல்ஸ் படி நான் ஃபாலோ பண்ற விஷயத்துல 7% அப்படின்னும் போது ரூ. 1106 இங்க இருந்து எனக்கான 77 பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 அல்லது 180 அந்த ரேஞ்சஸ்ல நமக்கு எக்ஸிட். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு தேவையான லாபம் வந்து கிடைச்சதும் அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்திருக்கும். தினசரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்ற மோகம் தான் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது நம்மளோட மக்கள் இடையில. ஆனா என்னன்னா மறைமுகமா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து நம்மளோட ரீட்டைலர்ஸ் கண்ணுக்கெல்லாம் மண்ணை தூவிட்டு போறது போயிட்டே தான் இருக்குங்க. தினசரி மார்க்கெட் டவுனோ இல்லை அப்போ, ஆனா தினசரி அப் மூமெண்ட் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எவ்ரிடே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரியான பதிவுகள் வந்து நம்மளோட யூடியூப்ல போடுறது வந்து வாய்ப்புகள் வந்து குறைவா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா தெரியாமலாம் யாரும் இருக்காதுங்க. ஆனா ஷேர் பண்றது இல்லை. ஸோ இது மேபி இதை பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் தென் அகைன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஷீட்க்கான ஆக்சஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பர்சனலாக எனக்கான மெசேஜஸ் நீங்கள் தாராளமாக கன்வே பண்ணலாம். உங்களுக்கான டவுட்ஸும் சரி,
உங்களுக்கான சஜஷனும் என் சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலியமா பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் நன்றி. வணக்கம்.